இந்த ரோடு வல்லல் முன்சாமி வந்து சொல்லிட்டா போட முடியாது, அன்பு சொல்லிட்டா போட முடியாது, சனா சொல்லிட்டா போட முடியாது. இது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்கி தான் செய்யணும். அதனால இந்த ரோடு வரணும். நீங்க இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிச்சு இருக்கிறேன். தங்கவயல் பூரா லைன் லைனா நான் போக போறேன். எல்லா பிரச்சனைகளையும் நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அள்ளிக்கடையிலிருந்து பாலகாட்டில் இருக்கிற வரைக்கும் தங்க சுரங்க மைனிங் மக்களை நான் திரட்ட போறேன். எல்லா அரசியல் கட்சிகளையும் நான் ஒரு நிலை திரட்டுறேன். எல்லா தொழிற்சங்கங்களையும் திரட்டுறேன். இந்த பகுதியில் சொல்லிட்டு போறேன். நம்மளுக்கு தலைமையா இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மூத்த தோழர்கள் இருக்கிறாங்க. நான் பணிந்தவர்களோடு வேலை செய்வதற்கு தயார். நான் கூட்டின அந்த தலைவர்கள் சாதாரண தலைவர்கள் இல்லை. 2 தலைவர் வந்து போயிருக்கிறாங்க. அரை மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். பல்வேறு மாற்றங்களை தங்கவயல் சந்திக்க போகிறது. மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க போகிறது. அந்த பெருமைகள் என்னால் நான் வளர்க்கப்பட்ட எந்த ரீடிங் ரூம் தான் என்ன வந்துச்சு. குமரகுடாதா அப்படின்னு பிஎஃப்ஆர் ஏஎஃப்ஆர் சொல்லி வச்சானோ அந்த மாதிரி இந்த இடத்தை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறான். 250 ஏக்கர் மட்டும்தான் மாநில அரசுக்கு கொடுத்துறான். ஏன்னா பெமல் பக்கத்துல ரோடு வருது. அந்த ரோடுக்கு இடம் வேணாம்னு சொல்லிட்டு 250 ஏக்கர் நிலத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன ஆகும் இந்த வீடு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கெல்லாம் என்ன முடிவு பண்றியோ அந்த முடிவை பண்றான் தங்கவயலுக்குன்னு சொல்றோம். ஆனா ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னா, 150 ஆண்டுகால வரலாறு தன் உயிரையே பணையம் வச்சு எடுத்தான். இப்படிப்பட்ட தியாகத்துக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி இந்த இடத்தை கொடுத்தான். அதனால வீடுகள் மேல கையை வைக்கிறது கேரண்டி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நடந்திருக்குது. எஸ்டேட் ஆபீசர் போய் கேட்டு நான் கேட்டேன், அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், இந்த இவர் தான் எஸ்டேட் ஆபீசர். நான் கேட்டேன், நீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். அவன் சொன்னான், வெறும் எந்த திட்டத்திலே இருக்கிறாங்க சார், கவர்மெண்ட் திட்டணும், கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்துக்கிறான், கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்துக்கிறான், நீ ஒரு ஆக்ஷனும் பண்ணல, உனக்கு ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு எனக்கு கேட்கலாம். அதனால நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், நான் கணக்கு காமிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் இன்னைக்கு சொல்றான். அதனால இப்படிப்பட்ட ஒரு அபாயம் இன்னைக்கு இருக்குது. எம்எல்ஏ வந்தா, எம்எல்ஏ சொல்லிச்சா, எம்எல்ஏ உட்காந்து வாங்குறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வுனா அன்னைக்கு ராஜகோபாலோ டிஎஸ் மணியோ சௌரிதாசோ உயிரோடு இருந்த நேரத்துக்கு டெல்லி போயிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு மக்களை ஒன்று திரட்டி இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு ஏன் இந்த எம்எல்ஏ இன்னைக்கு செய்யல?